ஜனமே, ஒரு நாள்ல நீ அதிகமா ஜெபிக்கிறது உன்னுடைய சுபாவத்துக்காக தான் இருக்கணும். பரிசுத்தத்துக்கு, தாழ்மைக்கு, தேவன்புக்கு, இதுக்குத்தான் ரொம்ப நேரம் ஜெபிக்கணும். ரொம்ப நேரம் ஜெபிக்கணும். உன்னுடைய ஜெபம் ஒருவேளை 10 மணி நேரம் ஜெபிச்சிருந்தா 9 மணி நேரம், 9.5 மணி நேரம், ஏன் 10க்கு 10 மணி நேரம் சுபாவத்துக்கு ஆள் ஜெபித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். தேவ ஜனமே, அஞ்ஞானியை போல உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்காக நீ ஜெபிக்காத, அழிந்து போகிற பணத்துக்காக ஜெபிக்காத, உன் குடும்பத்துக்காக, கட்டடத்துக்காக, உன் பில்டிங்காக ஜெபிக்காத. எவ்வளவு பெரிய அவலட்சணமான காரியம். தேவ ஜனமே, உன் வஸ்திரத்துக்காக, உன் உணவுக்காக, உன் பில்டிங்காக, உன் கட்டடத்துக்காக ஜெபிக்காத. இவைகள் எல்லாம் உன் பரமபிதா அறிந்திருக்கிறார், அவைகளை தருவார். ஒருவேளை நீ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை பார், காகங்களை கவனித்து பார், அடைக்கலான் குருவிகளை பார், இதோ காட்டு புஷ்பங்களை பார். இவைகளை எல்லாம் பார்த்தாது கற்றுக்கொள் என் மகனே, என் மகளே. இவைகளுக்கு நான் உடுத்துகிறேன்